அன்பே சிவம் பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நிறைய லைஃப் சக்சஸ் தெரப்பியில் பரிகார விஷயமாகவும் மூலிகை விஷயமாகவும் மலர் மருத்துவ விஷயமாகவும் சொல்லியிருக்கிறேன். அவசியம் நிறைய பேர் வாழ்க்கை கஷ்டமாகவும் வேதனையாகவும் துன்பமாகவும் துயரமாகவும் இது காலங்காலமாகவே அனுபவிச்சுருக்கிறாங்க. பணம் இருக்குது, என்னால் அனுபவிக்க முடியல. பணம் இல்லை, என்னால் அனுபவிக்க முடியல. ஏன் அப்படின்னா, நான் என்னால் நிம்மதி இல்லை, எனக்கு மன வேதனையாக இருக்குது, நோய் ப்ராப்ளமாக இருக்குது, நான் யாரை நம்புறதுனே தெரியல, அவ்வளோ பிரச்சனையில் நான் எப்படி நான் வெளியே வருவது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது சின்ன சின்ன ட்ரிப்ஸாக இருந்தாலும் சூப்பராக சுபிச்சமாகிடுவீங்க. ஏன் அப்படின்னா, இது காலங்காலமாக அனைவரும் பின்பற்றி ஒரு சாதித்த விஷயத்தை பற்றி தான் அவங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். முதல்ல நீங்கள் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எழுந்து பழகிக்கொள்ளுங்க. தூக்கத்திலிருந்து விடுபடுங்க. முதல்ல அதுவே ஒரு விடுதலை தான், அவ்வளோதான். நீங்கள் எழுந்துட்ட பிறகு நான் ஒரு சின்ன மந்திரம், ஏன்னா சூரியனுடைய எஃபெக்ட் தான், ஏன்னா நவகிரகத்தையும் ஆட்கொள்ளும் ஃபஸ்ட்டு கிரகமே சூரியன் தான். இந்த சூரிய கிரகத்தை ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பக்காவாக சுபிச்சமாகிடுவீங்க. நீங்கள் நான் நிறைய சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி பற்றி போட்டிருக்கிறேன். கைமேல் பலன் கொடுக்கும் ரகசியம்தான் இது. நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஆத்துமாத்துமாக இந்த உப்பை வச்சுக்கின்னு நீங்கள் வேண்டி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை தண்ணியில் கரைக்கணும். இதான் மெத்தேடு, வேறு ஒன்றும் இல்லை. கையில் வச்சுங்க. ஏன்னா சூரிய நாடி, சந்திர நாடி, உங்கள் உடம்புல சூரியமணி நாடி எல்லாவுடைய ப்ராசஸும் 9 கிரகத்தையும் நவகிரகத்தையும் வேலை செய்ய வைக்கணும். உங்கள் உடம்புல இருக்கிற ஆறா எல்லாமே ப்ராசஸ் ஆகணும். அப்படின்னா இது பயங்கரமான மெத்தேடுங்க. நான் ஏதோ உப்பை வச்சு வேண்டாம் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி யானத்தானன்னு இருக்காதீங்க. சால்ட் எடுங்க, சொல்ல போகிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்க. ஆனால் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருக்க கற்றுக் கொடுங்க. யாரெல்லாம் பிரம்மபுத்திரத்தில் எழுந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் இன்றைக்கி அவங்கள சூப்பராக சுபிச்சமாக அவங்கள வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்றுவாங்க. நான் நான் 8 மணி தான் ஏந்திருப்பேன், நான் 7 மணி தான் ஏந்திருப்பேன். நைட் டியூட்டியாக அவங்களுக்கு வரி விலக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுருக்குறாங்க, கண்டிப்பாக அதுன்னு. ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு நான் போய் படுத்துட்டு நான் விடிகாலம் என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னா எந்த கடவுள் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது இல்லையா? உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக பணக்காரன் ஆவது உறுதி, கோட்டீஸ்வரன் ஆவது உறுதி. ஏன்னா இந்த மந்திரம் அவ்வளோ வேலை செய்யும். உப்பு எடுங்க, நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு சூரியன் உதயத்திற்கு முன்னாடி எழுந்துட்டு தனம் தேகி, தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் போடுறேன். இதை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமே. தனம் உங்களுக்கு பணம் வரணும், அதை வித்யாந்தேகி தைரியம், ஏன்னா எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஆகணும். ஆயுள் தேகி, நல்லா ஆயுளை கொடுக்கணும். வேறு என்ன வேணும்? எல்லாத்தையும் கொடுக்கணும். இறைவா சூரிய பகவானே உனக்கு நன்றி நன்றி நன்றி. அப்படியே உப்பை வச்சுக்கினி தனம் தேகி, வித்யாந்தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. இது ஈஸியாக சொல்லக்கூடாதா? இதை மனப்பாடம் செய்யக்கூடாதா? உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்ம கண்ட பாட்டெலாம் மனப்பாடம் செஞ்சுக்கிறோம். வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஏன் இந்த மந்திரம் ஃபாலோ பண்ணக்கூடாதா? ஏன்னா பீஜாச்சார மந்திரம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு அலை ஓசை இருக்குது. இந்த சயின்ஸு பிரகாரம் அது பக்கா வேலை செய்யும். தடைகளை தகர்த்தெறியும், பொருட்களை கொண்டு சேர்க்கும், ஆயுளை விருத்தியாக்கும், பிரச்சனையை தீர்க்கும்,
சொல்லிக்கினே போகலாத. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனுங்க, உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிங்க, உங்கள் வீட்டை வாஸ்து பிரகாரம் அமைச்சிக்கிங்க, எப்பவுமே வாசனையாக வச்சுக்கிங்க. அவசியம் உங்கள் வீட்டில் நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வாங்க. நான் இப்படி ஆயிடுவேனா அப்படி ஆயிடுவேனா, எப்படியும் இல்லை, கடவுள் கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக வச்சுருப்பார். நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. மந்திர ஒளி ப்ராசஸ் ஆகட்டும். தனம் தேகி, வித்யான் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லக்கூடாதா சாமி? ஒரு சொல்லி பாருங்க. உப்பை எடுத்துட்டு உங்களால் எவ்வளோ மணி நேரம் உங்களால் உட்கார முடியுமோ சொல்லிட்டு அந்த உப்பை தண்ணியில் கரைங்க. பொன், பொருள், பதவி, சுகபோக வாழ்க்கை கிடைக்க வைக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதனுடைய எபிசோடுடைய தாட்டே கைமேல் பலன் தரும் ரகசியம். நான் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு பரிகாரம் ஒரு சிலது சக்ஸஸ் ஆச்சு, ஒரு சிலது சக்ஸஸ் ஆகலை. நிறைய கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டேன். ஒரு சக்ஸஸ் ஆச்சு, கொஞ்சம் சக்ஸஸ் ஆகலை. மன வேதனையில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன், துயரத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். ரொம்ப எனக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று ஏக்கத்தில் இருக்கிறேன். நல்ல குரு கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். நல்ல மனிதர்களை என்னால் சந்திக்க முடியுமான்னு ஏங்கிட்டு இருக்கிறேன். உங்கள் கிரகத்தை நீங்கள் சரி செய்யவும், உங்கள் வீட்டை நீங்கள் சரி செய்யவும், வாஸ்து பிரகாரம் வீடை சரி செய்யணும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொன்னேன். நம்ம தான் மனமே சரியில்லை இல்லையே. மனம் ஆடுகிறது, ஓடுகிறது, தேய்கிறது, பாடுகிறது, கஷ்டப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி தான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? நீங்கள் சாணி தெளிங்க, நீங்கள் தண்ணி தெளிங்க, பன்னீர் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளி, கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டுமே. கம்மன்னு வாசனையாக எந்த வீடு இருக்குதோ அந்த வீடு எல்லாமே லட்சுமியுடைய கடாட்சியமாக இருக்கும். எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறாங்களோ அந்த வீடு அப்படி தான் இருக்கும். அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. அதனால் இந்த மந்திரத்தை திருப்பி சொல்கிறேன். மனசார சொல்லுங்கள். உப்பை வச்சு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி. நீ சும்மா சொன்னாவே வேலை செய்யும். உப்பை வச்சு சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி தானே. யூடியூப்பில் போயிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமி ஏன் யூடியூப் சரியாக போகிறது இல்லையானே. நான் நிறைய போட்டுன்னு தான் இருக்கிறேன். அது எங்கே லாக் ஆகுதுன்னு தெரியல. நீ யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு அடித்தாவே வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கைக்கு நீங்கள் உறுதுணையாக ஒரே ஒரு அறுக்கமல் மாதிரி நீங்கள் ஆலோசனை சொன்னாலும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அவ்வளோதான். அதுதான் ரகசியம். வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் சூரிய உதயத்திற்கு முன்னாடி அழகாக மூஞ்செல்லாம் கழுவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்காருங்க. 7 ஆறாவும் வேலை செய்யணும். தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. சொல்லக்கூடாதா? சொல்லிட்டு இறைவா நன்றி 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 நன்றி. ஏன்னா நன்றி சொல்ல கற்றுங்க. சூப்பராக சுபிச்சுமா அப்படிங்க. நன்றி இறைவா, என்னை இழைக்கிறதற்காக நன்றி, என்னை வழி நடத்துவதற்காக நன்றி, எனக்கு ஆலோசனை கொடுத்ததற்காக நன்றி, நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனதற்காக நன்றி. நன்றி நன்றி இறைவா. இப்போ எனக்கு தேவையான அனைத்தையும் தந்ததற்காக நன்றி இறைவா. சொல்லிட்டு தண்ணியில் கரைங்க. கால் படாமல் இடத்த ஊற்றுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் யாராக இருங்க. நான் லேடியாக இருக்கிறேன், நான் ஜென்னாக இருக்கிறேன், நான் பெரியவங்களாக இருக்கிறேன், எப்போ யாராக இருக்கட்டுங்க, எடுங்கள், செய்யுங்கள். சூப்பராக சுபிச்சுமா எடுங்க. இது ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அவசியம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட பீஜாச்சாரம் மந்திரம்லாம் அனுபவிச்சணும் மட்டும்தான் தெரியும். அந்த ஒளிக்கே உங்கள் மனசையே மாற்றும், உங்கள் எண்ணலைகளை மாற்றும், தேவைகளை சக்ஸஸ் ஆக்க வைக்கும். சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸாக நீங்கள் என்னங்க வேணும்? பணம் தானே வரும். தனம் தேகி, வித்யாம் தேகி, அவ்வளோதான். தைரியம் தானே வரும். நோய் இல்லாத வாழ்க்கை, அவ்வளோதான். வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, அவ்வளோதான். எல்லாமே கொடுத்த கடவுள் உனக்கு நோய் நொடியை கொடுத்துட்டு கடைசியில் பணம் வரையாச்சு என்ன பண்ணுவீங்க? அதான் தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. தனம் தேகி, வித்யாம் தேகி, ஆயுள் தேகி, தேகிமே ஆதித்யாய நமக. எடுங்க. சால்ட்டு சக்ஸஸ் தெரப்பி. உங்கள் லைஃப்பே மாற்றுங்க.
எடுத்து வேண்டுங்க. ஆனால் நிறைய பேருக்கு இங்கே பாருங்கள், என்னை வந்து சந்திக்கிறவங்களாம் அவங்களுக்கு தான் பரிகாரமே வேறு விதமாக தான் இருக்கும். நிறைய வந்து வசிய மூலிகளை வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது உப்பு போட்டு அவங்க அந்த ஃபோட்டோவை அவங்கள அந்த எந்த காரணத்துக்காக வருகிறார்களோ அந்த காரியம், தொழில் தடையா அதுக்குன்னு தனி ப்ராசஸ்ஸு, திருமண தடையா அதுக்குன்னு தனி ப்ராசஸ்ஸு, ரெண்டாவது பணம் தடையா அதுக்குன்னு தனி ப்ராசஸ்ஸு, கணவன் மனைவியுடைய பிரச்சனையா அதுக்குன்னு தனி ப்ராசஸ்ஸு, என்ன நிம்மதி இல்லையா அதுக்கு தனி ப்ராசஸ்ஸு, வாழ்க்கையில் எனக்கு எப்பயும் விரக்தியாக இருக்கிறேன், நோய் நொடியிலே பிரச்சனையாக இருக்கிறேன் அதுக்கு தனி ப்ராசஸ். எல்லாமே தனித்தனி ஒரு ப்ராசஸ் தான். ஒவ்வொரு மூலிகையும் ஒரு வேலை செய்யும். அந்த மூலிகையை காப்பு கட்டி அழகாக வந்து உரி வச்சு அதனுடைய அதை தான் வசிய மூலிகை, தனவசியம், பணவசியம், ஜனவசியம் அப்படி மாதிரி ஒரு மூலிகை. அதனுடைய அந்த மை வந்து ப்ராசஸ்லாம் போட்டு அந்த உப்பு உங்களை உட்கார வச்சு சாவிதம் பண்ணி நான் அனுப்புகிறேன். வர முடியாதவங்களுக்கு தான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணுவீங்களே தெரியாது, அங்கிருந்தாவது எடுங்க. விழிமீன், இழிமீன், குறிசாறு முறை, அயராது ஒளிமீன். சாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன் நான். உங்களால் எப்போ முடியுமோ வந்து பாருங்கள், முடியலையா நீ அங்கேயே செய்யுங்க. ஏன்னா அவர் தான் அந்த மெத்தட். ஏன்னா திருவண்ணாமலை வந்து ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம்னா பருவமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கிற எல்லாமே கைலாயமாக தான் ஒரு ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து ஊர் அவ்வளோதான், இது பைபாஸ் ரூட்டு, இது ஊர் இருக்கும் ஐயா. ஆனால் சிவனுடைய ப்ராசஸ் எல்லாமே இங்கே ஒழிச்சிக்கினே ப்ராசஸ் ஆகும். அதை நீங்கள் வேண்ட 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 வேலை செய்யும். இந்த ஆதி சிவமுருகாலயத்தில் வந்து தேங்காய் பரிகாரம் என்னென்னா அவ்வளோதான், அவங்க தலையை சுற்றி தேங்காய் போட்டு உடச்சிட்டு போங்க, உங்கள் பிரச்சனை தீரும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அது ஆதி காலத்துலேருந்து ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். அவசியம் பிரம்மத்தில் ஏந்துட்டு இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அழகாக உப்பு வச்சு கரைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக 1000 மடங்கு சக்ஸஸ் ஆகும். நீங்களே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் இதுக்காக வேண்டேன், நான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன் நான் பரிகாரம் பண்ணவங்களா இது தானே எனக்கு ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து இந்த காரியத்திற்காக வேண்டேன், தடையிலிருந்து விடுதலை, நான் இடம் வாங்கினேன், நான் வந்து வேலை வாங்கினேன், நான் திருமணம் செஞ்சிக்கினேன், எனக்கு குழந்தை பாக்கி கிடச்சிச்சு, எனக்கு வந்து தொழில் வந்து விருத்தியாச்சு, பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை 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 விடுதலை. நிறைய பேருடைய சொன்னதனுடைய தாக்கம் தான் என்னுடைய மந்திரமே. எல்லாம் வல்ல இறைவன் இந்த அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்க. அவங்க நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருப்போம். அவசியம் மந்திரத்தோடு உப்பை வச்சு வேண்டிட்டு தண்ணியில் கரைங்க. ஹரி ஓம் தத்து. நமச்சிவாயும் 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 நமச்சிவாயும்.